கடன் பிராபலத்தை உங்களுடைய சிந்திப்பது அது எப்படி? இல்லை, இப்போ இது வந்து கடன்கிறது ஒரு ஃபிசிக்கலான ப்ராப்ளம். அந்த ஃபிசிக்கலான ப்ராப்ளத்தை வந்து உங்களுக்கு உங்கள் கையில் உள்ள பகுதி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். உங்கள் மீறின பகுதி நிறையா இருக்குது. அப்போ அந்த மீறின பகுதியை வந்து நீங்கள் டோட்டல் மைண்டை விட்டால் மட்டும்தான் நீங்கள் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் நிம்மதி இல்லாமல் கடன் ப்ராப்ளத்தை நீங்கள் டீல் பண்ண வேண்டியிருக்கும். நிம்மதியோடையும் டீல் பண்ணலாம், நிம்மதி இல்லாமலும் டீல் பண்ணலாம். இப்போ நிம்மதி இல்லாமல் பண்ணுறதுங்கிறது சாதாரணமாக எல்லாரும் அப்படி தான் நிம்மதி இல்லாமல் தான் பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் நிம்மதியோடு பண்ணுறது தான். டோட்டல் மைண்டை விட்டுருங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. இதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் அதெல்லாம் எப்படி சார் டீல் பண்ணுறது? ரிலேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி டீல் பண்ணுறது? சிந்திக்கிறது எப்படி? ரிலேஷன்னா என்ன ரிலேஷன்? ரிலேஷன்லேயே நம்மளை மதிக்கிறது இல்லை அந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் எப்படி டீல் பண்ணுறது? இல்லை, அவங்க மதிக்கிறாங்க மதிக்காமல் போகிறாங்க, அது அவங்கள பற்றிய விஷயம். அது நீங்கள் வந்து உங்கள் தரப்பில் உங்கள் ரோல் என்னங்கிறத மட்டும் பாருங்கள். நீங்கள் என்ன செய்யணுங்கிறத மட்டும் பாருங்கள். அவங்க மதிக்கிறது அவங்க லாப நஷ்டத்துக்கு மதிப்பாங்க, மதிக்காமல் இருப்பாங்க, அது அவங்க இஷ்டம். அவங்ககிட்ட மரியாதை எதிர்பார்க்கணுங்கிறதெல்லாம் என்னென்னா நம்ம நம்பரும் ரொம்ப இது பாதிக்கப்பட்டெல்லாம் போயிடுவோம். அதனால் அதெல்லாம் நம்ம யார் நம்மளை மதிக்கிறாங்களோ அவங்களோட நீங்களும் நல்லா இருந்துக்கிடுங்க. மதிக்காதவங்கள போய் மதிக்க வைக்கணுன்ட்டெல்லாம் பார்க்காதுங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு யாரையுமே விரோதியாக நினைக்காதுங்க. எல்லாருமே நல்லது தான். அவங்க வந்து நம்ம மேலே தப்பாக இருந்தாலுமே கூட நம்ம அவங்களுக்கு முடிஞ்சால் நல்லது பண்ணுவோங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுங்க. வந்துட்டீங்கன்னு சொன்னால் யாரை பற்றியும் நீங்கள் ரொம்ப செட்டப் பண்ண மாட்டீங்க. அதனால் நாம் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற மனநிலைக்கு வந்துட்டிங்கனாலே நீங்கள் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறிடுவீங்க.